ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஆத்த சமையல். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பொட்டுக்கடலை உருண்டை எப்படி பண்ணுறதுன்றதை நான் சொல்கிறேன். ரோஸ்டட் கிராம் பால்ஸ், இது ஜாகரி பால்ஸு. இது பார்த்தீங்கன்னா முழு கடலையே இந்த மாதிரி விற்கிறது. டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் நீங்கள் இந்த மாதிரி கேட்டு பாருங்கள். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி உடச்சிருந்தாலும் ஓகே, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கப்புக்கு அதே கப் அளவால் பாதி கப் வெல்லம் நம்ம எடுத்துக்கணும். தண்ணி வந்து இப்போ வெல்லம் கரைச்சலுக்கு அரை கப்பு வெல்லம் எடுத்திருக்கோம் இல்லையா, இந்த கப்பாலேயே 1/4 கப்பு நம்ம தண்ணி அதில் விட்டு வெல்ல கரைச்சல் நம்ம வெடிக்கட்டிக்கலாம். இப்போ இந்த கப்பில் தான் 1/2 கப் நம்ம வெல்லம் எடுத்திருக்கோம். அதில் வந்து 1/4 கப்பு நம்ம வந்து தண்ணி எடுத்து இதில் விட்டு நம்ம இப்போ கரைச்சல் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இதை ஃபஸ்ட்டு வந்து வெடிக்கட்டிக்கலாம். இப்போ பாருங்கள், வெல்லம் கரைஞ்சாச்சு. இதை நம்ம வந்து வெடிக்கட்டிக்கலாம். இதை உடனே தண்ணி வச்சு அலம்பிட்டிங்கன்னா இது வந்து அந்த கெட்டியாகாது பாத்திரம். இப்போ இதை வந்து ஒரு பாகு நான் காமிக்கிறேன். அது எந்த பதம் அப்படின்னு சொல்லி நான் காமிக்கிறேன். கொஞ்சம் உருட்டுற பதம் மாதிரி வரணும். இப்போ பாருங்கள், இது கொதிக்குது. இப்படி எடுத்தோம்னா இப்படி போட்டால் நிற்கணும். ஆனால் இந்த இடத்துல பாருங்கள், இது நான் அப்படியே கரைஞ்சிருக்கு. அப்படியே நிற்கணும், நின்று உருட்டுற பதம் வரணும். இப்போ பாருங்கள், கெட்டியாகுது. இப்போ ஒரு இடத்துல நிற்கிது, ஆனால் உருட்டுற பதம் வந்திருக்கான்னு நம்ம இப்படி எடுத்து பார்க்கணும். ஆனால் உருட்டுற பதம் வரல. இப்படி எடுத்தால் எல்லாமே தனித்தனியாக ஆகுது. இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகணும். இது பாருங்க, இப்போ லைட்டாக இது உருட்டுற பதம் வந்துடுது. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து லெமன் இருக்கு இல்லையா, ஸோ இந்த பதம் மாறாமல் இருக்கிறதுக்கு ஒரு 2-3 ட்ராப் வந்து நம்ம லெமன் இப்படி பிழிஞ்சிக்கலாம். இப்படி லெமன் பிழிஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பதம் வந்து மாறாது. இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் இந்த பொட்டுக்கடலையே இதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடுங்க. இதே மாதிரி தான் நான் பொறு உருண்டையும் பண்ணி காமிச்சேன். அது எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போ இதே மாதிரி இப்படி கலரிக்கலாம். கலரிட்டு இப்படி சுருட்டுற பதம் வரும் இல்லையா, அப்போ ஆஃப் பண்ணிட்டு நம்ம கையால் பிடிக்க வேண்டியதுதான். இப்போ இது முழு கடலையாக இருக்கு. நீங்கள் இதுலேயே உடச்சிருக்கோம், அதான் உடச்ச கடலைன்னு சொல்லுவாங்க. அதில் பண்ணால் இன்னும் அதில் தான் வந்து மெயினாக பண்ணுவாங்க. இப்போ எனக்கு இந்த முழு கடலையே கிடச்சிருக்கு, அதனால நான் இதை இப்படி பண்ணி காமிக்கிறேன். இப்போ இது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்படி சுருண்டு இப்படி வருது பார்த்தீங்களா, இதை ஆஃப் பண்ணிடலாம். இது கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக அரிசி மாவு கையில் இப்படி பிசைஞ்சிட்டு நம்ம இப்போ உருண்டைகளாக பிடிக்க வேண்டியது தான்.
இப்போ இந்த அரிசி மாவு இருக்கு இல்லையா, கொஞ்சமாக 1 மினிட்ல இது ஆறிடும். அந்த அரிசி மாவை கையில் தொட்டுண்டு இந்த மாதிரி நம்ம உருட்டணும். இங்கே பாருங்க, உங்களுக்கு பிடிக்குன்னா நெய் கூட தொட்டுட்டு இப்படி உருட்டினீங்கன்னா நல்லா உருட்டுற பதம் வரும். உருட்டிட்டு இப்படி போட்டு பாருங்க, அப்படியே நிற்கிது பாருங்க. ஸோ இது கரெக்டான பதம். இதே மாதிரி மற்றதும் உருட்டிக்கலாம். பொரி உருண்டை மாதிரி கிடையாது, இதில் சூடு இருக்கும். அதனால் பார்த்து கொஞ்சமாக லைட்டாக ஆறத்துக்குள்ளே பண்ணணும் நம்ம. கரெக்டாக இருக்குது பாருங்கள். இதே மாதிரி எல்லா உருண்டைங்களும் உருட்டிக்கலாம். இப்போ உள்ளே எடுக்க எடுக்க சூடாக தான் இருக்கும். ஒட்டுற மாதிரி இருக்கும். கையில் இப்படி தடவிண்டு இப்படி நீங்கள் உருட்டுங்க. ரொம்ப ஈஸி. ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு எதுவுமே இல்லைன்னா இந்த மாதிரி சட்டு நம்ம பண்ணி கொடுத்துடலாம். இந்த மாதிரி வேர்க்கடலை உருண்டை, எள்ளு உருண்டை இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும், வீட்டில் நல்ல ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும். இப்போ எல்லா உருண்டைங்களும் இந்த மாதிரி உருட்டியாச்சு பாருங்கள். உருட்டுறதுக்குள்ளே கொஞ்சம் நல்லா ஆறிடும். சாப்பிட்றதுக்கு போட்டால் இந்த மாதிரி சத்தம் கேட்கணும். இப்போ நான் எடுத்த ஒரு கப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா 9 உருண்டை வந்திருக்கு. ஸோ இதே மாதிரி சட்டுன்னு நீங்கள் பண்ணி அவங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஏதாவது கொடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 3 கப்பு பொரிக்கு நான் 1 கப் வெல்லம் எடுத்திருக்கேன். இதில் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து சுக்கு பொடி போட்டிருக்கேன், அதாவது ட்ரை ஜிஞ்சர் பவுடர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பியும் ஒரு 1/4 ஸ்பூன் வந்து ஏலக்காய் பொடி நான் போடுறேன். இப்போது வந்து ஃபஸ்ட்டு இந்த வெல்லத்தை நம்ம நல்லா கரைச்சி ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ இந்த ஒரு பேனில் நம்ம வெடிக்கட்டிக்கலாம். இப்போ பாகுனுடைய பதம் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது நல்லா கொதிச்சு வரணும். இப்போ நல்லா இது பாருங்கள், இது நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. இது பதம் என்னன்னா இப்படி போட்டால் நிற்கணும். இப்போ இது கரையுது பாருங்க. இப்போ லைட்டாக இது இப்போ கூடி வருது. அப்போ ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு இப்போ பாருங்க. ஆனால் கையில் எடுக்க முடியல. இது இன்னும் கொஞ்சம் கலரலாம். கொஞ்சம் உருண்டையா உருட்ட வரணும்.
இன்னும் இது வரல. இது தக்காளி பதம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ஸ்டேஜில் தான் இருக்கு. இப்போ இது கரெக்டான பதத்துக்கு வந்துருச்சு. இப்படி நல்லா உருட்ட வருது பாருங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக 3 ட்ராப் வந்து நான் லெமன் விடுறேன். இது எதுக்குன்னா அந்த பதம் வந்து மாறாமல் இருக்கிறதுக்கு நான் இதை விட்டுருக்கேன். அந்த கன்சிஸ்டன்சி மாறாமல் இருக்கிறதுக்கு நான் இதை விட்டுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 3 கப் பொரியையும் இதில் போட்டு சிம்மில் வச்சு நீங்கள் நல்லா கலரிக்கணும். இந்த ஏலக்காய் பொடி சுக்கு பொடியும் போட்டுடலாம். போட்டுட்டு இப்போ நல்லா கலரி விட்டோம்னா கொஞ்ச நேரத்தில் இது மிக்ஸ் ஆகிடும். மிக்ஸ் ஆனதும் கீழே இறக்கி வச்சு நம்ம உருண்டைகளாக நம்ம பிடிப்போம். இது நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. அடி பிடிக்காம இருக்கிறதுக்கு நல்லா கலரி விட்டுக்கோங்க. இப்போ இது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ லைட்டாக இது கொஞ்சம் ஆறட்டும். இதில் ஒரே ஒரு டிப் என்னன்னா, கொஞ்சம் அரிசி மாவு கையில் இப்படி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம பிடிச்சோம்னா நமக்கு நல்லா பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்க, இது நம்ம பொரி உருண்டை பிடிச்சிடலாம். இப்போ கையில் நல்லா இந்த மாதிரி மாவை நல்லா தடவிக்கோங்க. அரிசி மாவு இது இப்போ நம்ம எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக உருட்டிடலாம். எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு நல்லா கெட்டியமாக நீங்கள் பிடிக்கணும். பாருங்க, உருண்டை நல்லா பிடிக்க வந்திருக்கு. இப்போ இது எப்படி எந்த ஸ்டேஜில் இது கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்க்கறதுக்கு நல்ல பால் மாதிரி விழுது பாருங்க. இந்த மாதிரி பிரியக்கூடாது. இப்போ இது கரெக்டான ஸ்டேஜ். இந்த மாதிரி எல்லா உருண்டைகளும் நம்ம இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். நல்ல பெரிய சைஸ் வேணும்னாலும் நீங்கள் 2 கையால் நல்லா பெருசாக எடுத்து இப்படி நல்லா ப்ரெஸ் பண்ணி உருட்டிக்கோங்க. இப்போ பாருங்க, நான் எடுத்த அந்த 3 கப்புக்கு 7 உருண்டைகள் வந்திருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இது மாதிரி அடி பிடிக்கும். அது கொஞ்சம் அந்த லெமன் நம்ம 3 ட்ராப் விடுறதுனால கொஞ்சம் அந்த கன்சிஸ்டன்சி கொஞ்சம் நமக்கு இந்த இது பிடிக்கிற வரைக்கும் கொஞ்சம் வெல்லம் வந்து இன்னும் கெட்டியாகாமல் அது வந்து தடுக்கும். இப்போ இதே மாதிரி நீங்களும் பண்ணி பாருங்கள்.